ஹாய், இது நவீனிகா டிசைனர்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி சாரியை மேக்ஸியாவோ இல்லை கவுனாவோ குர்த்தியாவோ கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் டிஎம் பண்ணலாம். தேங்க்யூ. விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நாகர நேரலை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 7ஆம் இடம் சுக்கிர பவனின் மூலத்துடன் ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார், கன்னிக்கு வந்துட்டார். 26/8/2024 வந்துட்டார். செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் 12ஆம் இடத்துல தான் இருப்பார். 12ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது, ஸ்தான பலம் தான் படுறாரு. இருந்தாலும் நீசம் அடைகிறாரு. 27 டிகிரி நீசம் அடைகிறாரு. கேது கூட சேர்றாரு. கேது கூட சேர்ந்து ஒரு கலப்பு பலன்களை கொடுக்குறாரு. குரு பார்வைக்கு வராரு. குரு பார்வைக்கு வர்றது நல்லதான். குருவோட 5ஆம் பார்வைக்கு வராரு. இருந்த போதிலும் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 1-8 கூட 12ஆம் இடத்துல வருது. கொஞ்சம் விரயம் இருக்கும். சரியா? தூரதேசத்தில் இருக்கிறவங்க, தூரதேச சம்மந்தத்தில் இருக்கிறவங்க, வியாபாரம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் எதிர்பார்த்த அளவு நல்லபடியாக இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அந்த தகவலை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். அதுபோது இப்போதைக்கு நிலவரத்தை பார்த்தோம்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் விரயம் இருக்கும். சரியா? செலவு இருக்கும், விரயம் இருக்கும். பெண்களால் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இரவு படுத்த தூக்கம் வராது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துலாம் ராசியில் சுவாதி, விசாகம், சித்திரை இந்த 3 பாதத்துக்குமே பொதுவாக சொல்கிறேன். சித்திரை நட்சத்திரநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. தகப்பன் வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தகப்பன் வழியிலும் சரி, தகப்பன் வழி உறவு முறையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் பயிற்சியாகி 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். நல்ல நிலைமையில் இருந்தார் 8ஆம் இடத்துல குரு மங்கள யோகத்தில். இப்போ 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். மிதுன செவ்வாயாக இருக்கிறாரு. படிப்புலாம் நல்லபடியாக இருக்கும். சரியா? படிப்புலலாம் நல்லா சைன் பண்ணுவீங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். செவ்வாய் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அக்டோபர் 20 வரைக்கும் 9ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க தகப்பன் வழி உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுவாதி நல்லா இருக்குங்க. சுவாதி நட்சத்திரநாதன் ராகு சுக்கிரன் பார்வைக்கு வராரு. சரியா? கேது கூட எனது சுக்கிரன் பார்வைக்கு வர்றதுனால கொஞ்சம் ஆள் குதூகலமாக இருப்பீங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். பர்டிகுலராக உத்தியோகத்து போகிற பெண்கள் நல்லா இருப்பீங்க. உத்தியோக ரீதியாக நல்லா சைன் பண்ணுவீங்க. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு யோகமான காலமாக இருக்குது. சுவாதிக்கு போதும். ஆணுக்களுக்கு புருஷ லட்சணம் வாங்க. இன்றைக்கி பெண்களும் உத்தியோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பத்தில் எல்லாருமே இன்றைக்கி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உத்தியோகம் பண்ணுற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விசாகம் நல்லா இருக்குங்க. குரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. செவ்வாய்படியில் இருந்தார். இப்போ சிவனேன்னு தனியாக இருக்கிறாரு. சரியா? குரு இப்போதைக்கு ராசி 8ஆம் இடத்துல இருந்தாலும் தனி நிலைமையில் இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தை தான் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2-7 கூட நட்சத்திரத்தில் போகிறது இன்னும் நல்ல அமைப்பு தான். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு இருக்கும். புருஷன் கூட சண்டை போட்டவங்களாம் ஒரு அமைதியாகிடுவீங்க, ஆஃப் ஆயிடுவீங்க. ஆமாம், இந்த ஆள் கூட சொல்லி என்ன இந்த ஆள் இப்படி தான் இருப்பேன், திருந்த மாட்டான், அப்படியே விட்டுருவீங்க. சரியா? போன போக்கில் போட்டோம், ஏதோ நல்லது நடந்தால் போதுன்னு கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஒரு புரிதல் வந்துடும். தேமேன்னு இருப்பீங்க. பிரச்சனை வேணாமல் விட்டுருவீங்க. எல்லா ஒரு மனுஷனுக்கும் உள்ளதான் இது. எப்போயுமே நம்ம ஒரு விஷயத்தை ரொம்பவுமே கண்டிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. கடுக்கடுன்னு இருக்க முடியாது. கண்டிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரம் நம்மளே ஆஃப் ஆயிடுவோம். அதை விட்டு கொடுத்து போயிடுவோம். ஏன்னா நம்ம டயர்டாயிடுவோம். இந்த வடிவில் சொன்ன மாதிரி பாவம் அவரே டயர்டாகிட்டார். அது மாதிரி நம்மளே டயர்டாயிடுவோம். சொல்லி கேட்கலன்னு என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தான் சில குடும்பத்தில் புருஷன் கேட்கவே மாட்டான். என்ன செய்வோம்? அந்த பொண்டாட்டி பிள்ளை என்ன செய்யும்? அந்த பொண்ணு என்ன செய்யும்? விட்டுரும், போய் தொலைடான்னு விட்டுரும். அது மாதிரி நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஓகே, இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு துலாம் ராசிக்கு. சரியா? கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். புதன் 28ஆம் தேதி நல்ல நிலைமைக்கு வராரு உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி. ஸோ 28 நாளைக்கு தான். நாளையிலேருந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அதாவது இக்கட்டான நேரத்திலையும் புதன் கை கொடுக்குறாரு. வக்கர நிலையிலேருந்து வெளியே வந்துடுவார். 22/9 செப்டம்பர் வரைக்கும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் ஒரு மாதிரி செலவை கொடுத்தாலுமே புதன் பேலன்ஸ் பண்ணுவார். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து லாபத்தை கொடுப்பார். 9 குடைவன் 11ஆம் இடத்துல இருக்கிறனால காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லை. இதுதான் ஜோதிடம். ஒரு கிரகம் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போகுதுன்னா ஒரு கிரகம் அதை பிடிச்சி இழுத்துரும். இப்போ புதன் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். புதனும் சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சரியா? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்பட்டு இருக்குது. லாபஸ்தானம் வலுப்பட்டு இருக்குது. அப்போ நல்லாயிருக்கும். லாபஸ்தானமும் வெற்றி ஸ்தானமும் வலுப்பட்டு இருக்கிறதுனால எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். செலவுகள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், கொஞ்சம் இடிபடி வாங்குவீங்க. இருந்தாலுமே அதை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக போயிடுவீங்க. சரியா? நல்லா இருக்குது. புதன் ஓரளவு நிலைமை மாறிட்டார். 9 குடைவன் 11ஆம் இடத்துல வக்கிர நிலையிலேருந்து வெளியே வந்துட்டார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போ பலனும் ஒன்று இருக்குல்ல சார், அது எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பலன் நல்லா தான் இருக்கும். சரியா? எளிமையாக இருப்பீங்க.
சரியா? கொஞ்சமாக படித்து வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். குறைந்த லெவல் படிச்சுட்டு பெரிய லெவலில் வேலை வைப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். கொடுத்த வாக்கை கரெக்டாக காப்பாற்றுங்க. யாருக்கும் அதிகமாக தேவையில்லாமல் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது. நல்லா பேசுவீங்க, இன்றைக்கி பேசி காரியத்தை சாதிச்சுக்கிருவீங்க. பண இருப்பு இருக்கும், ரகசிய பண இருப்பு இருக்கும். இந்த காலகட்டத்தில் பணத்தை நல்லா யாருக்கும் தெரியாமல் சேமிப்பீங்க. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுமாதிரி நிறைய வசதிகளை தேடிக்கிருவீங்க, நிறைய செலவு பண்ணுவீங்க, அதுக்காக வசதியை தேடிக்கிருவீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா சேமிப்பு அதிகமாக இருக்கும். பணக்காரர்களுடைய சேர்க்கை இருக்கும், நல்லபடியாக தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கைக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமண விஷயம் கொஞ்சம் தடைப்பட்டு தான் நடக்கும். திருமண விஷயத்தில் கவனமாக இருங்க. சிக்கனம் இருக்கும், சரியா? ரொம்ப சிக்கனமாக இருக்காதீங்க. செலவு பண்ணுற விஷயத்தை செலவு பண்ணுங்கள், சிக்கனத்தையும் கடைபிடிங்க. தனக்கு மீறி தான் தானம். அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு நிதானமாக இருங்க. பெண்களால் செலவு நிறையா இருக்கும், பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அது தாரமாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நண்பர்களுக்குள்ளே சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, முட்டல் மோதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நண்பர் விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், அயன சயன போகம், தாம்பத்தியம்லாம் நல்லபடியாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் அதெல்லாம் செய்வார். எந்த தொழிலும் நல்லபடியாக செய்வீங்க, நுட்பத்தோடு அறிவத்தோடு செய்வீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவியை கூட்டிட்டு ஃபேமிலியோட எங்கேயாச்சும் டூர் போயிட்டு வருவீங்க. அது ஒரு அலைச்சலாக இருக்கும், இருந்தாலும் அந்த அலைச்சல் உங்களுக்கு ஒரு சாதகமாக பார்க்கும். சரியா? ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, தூரதேசத்துக்கு கூட போயிட்டு வரலாம். சரியா? ஒரு லாங் டூர் போகலாம், திருப்பதி, அங்கிட்ட நார்த் இந்தியா, எங்கிட்ட ஒரு பக்கம் போயிட்டு வருவீங்க. அவங்க இருக்கிற இடத்துலேருந்து தூரமாக போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் நீசமாகறாரு. சரியா? சுக்கிரன் நீசமாகறதுனால தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. இந்த டயபெட்டிக் பிரச்சனை இருக்கிறவங்க, ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் நல்ல டயத்துக்கு மருந்து சாப்பிட்டுக்கோங்க, உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் செய்கிற வேலை வியாபாரத்திலும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகஸ்தருக்கு நல்லாயிருக்கும், இருந்தாலும் கூடுதல் உழைப்பு இருக்கும், அதை சரி பண்ணிடுவீங்க. சரியா? அதுபோக வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் நிலுபரியில் தான் வரும். லாபஸ்தானம் நல்லா இருந்தாலுமே விரயஸ்தானத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வரும். பட் லாபமாக தான் இருக்கும். மூத்த சகோதரனுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மூத்த சகோதரன், அக்கா, அண்ணனுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும். இருந்தபோதும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் சில மனக்குழப்பமும் கவலையும் இருக்கும். அதை சரி பண்ணிக்கோங்க. சரியா? ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், புதனும் சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால, புத ஆதித்ய யோகம் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறது அந்தளவு பெரிய டார்ச்சர்லாம் கொடுக்க மாட்டார். நான் செவ்வாய் பிரிச்சுக்கு அடுத்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சரியா? இந்த வீடியோ நான் சுக்கிரனை மையப்படுத்தி தான் போட்டேன், உங்கள் ராசிநாதனை மையப்படுத்தி தான் போட்டேன். ஏன்னா ராசிநாதன் தான் முக்கியம். ஒரு ராசிக்கு முழு பலனையும் கொடுக்குறவர் அவர் தான் ரெஸ்பான்சிபிள் பெர்சன். உங்கள் ராசிக்கு தலைவன் அவர் தான், குடும்ப தலைவன் அவர் தான். அதனால தான் நான் சுக்கிரனுக்கு இந்த வீடியோவை எடுத்து போட்டேன். பட் இருந்த போதிலும் உங்களுக்கு 6ஆம் இடம் வலுப்படுறது, ராகு வலுப்படுறாரு. ராகு வலுப்படுறதுனால உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், காரியம் நல்லபடியாக இருக்கும், தாய்மாமன் ஒரு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மறைமுக வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். அது 2 வேலை பார்க்குறவங்க பகல் ஒரு வேலை பார்த்துட்டு இரவுலேருந்து இன்னொரு வேலை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். துரிதமாக வேலை பார்க்குறவங்க, ஃபாஸ்ட் கொரியரில் இருக்கிறவங்க, துரிதமாக வேலை பார்க்குறவங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. ராகு ஒரு பல மடங்கு யோகத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் பார்வை வரதுனால இந்நேரம் நல்லாயிருக்கும். சரியா? பர்டிகுலராக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லா இருக்கும். ஓகே நேயர்களே, செவ்வாய் பயிற்சிக்கு நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அவர் பயிற்சியாக 2 நாள் தான் ஆகுது. நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இது போக ராஜயோக நாட்கள் ஒரு வீடியோ போடுவேன். அது என்னென்னா, அன்றைக்கி குருவின் பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்குதா, உங்கள் ராசியில் நட்சத்திரத்துக்கு கிடைக்குதா, சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரத்துக்கு கிடைக்குதான்னு போடுவேன். ஒவ்வொரு நாளும் குருவினுடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கிடைக்கும். அந்த நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரமாக இருக்கான்னு சொல்லுவேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அது அன்றாட பொழுது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அன்றைக்கி உங்கள் நட்சத்திரத்துக்கு யோகம் உள்ள நாட்கள்னா அன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். சந்திரனுடைய நிலைப்பாடு வச்சு சொல்லுவேன். அதுபோக மற்ற நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழங்கிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும், அதையும் சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். அது செப்டம்பர் மாதத்துக்கு மேலே போடுறேன். இந்த மாதம் முடிஞ்சு போச்சு, இன்றைக்கி 27ஆம் தேதி ஆகிப்போச்சு. செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாளைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு யோகமுள்ள நாட்கள் என்னென்னு போடுறேன். அன்றைக்கி நீங்கள் சில காரியத்தை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்லபடியாக முடியும், சக்ஸஸாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, லாட்டரி சீட்டு கிடைக்குமா சார், லாட்டரி சீட் நம்பர் கிடைக்குமா, எந்த நம்பரு, நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. லாட்டரி சீட்டு யோகம் கிடைக்கிறதுக்கு ஜனன ஜாதகத்தில் வழி இருக்கணும். சரியா? மகாதன யோகம் இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 2, 5, 9, 11ஆம் இடம் வளர்க்கணும். அதுபோக அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு பணமும் கிடச்சிருக்கு, என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் அனுப்பியிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் போன 2-3 வீடியோக்கு முன்னாடி அனுப்பியிருந்தேன் நான். சரியா? நம்ம பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கமெண்ட்ஸில் போட்டுருக்கிறேன். நிறைய பேருக்கு லாட்டரி சீட் யோகம், கேரளா சீட்லாம் விழுந்திருக்கு, அதெல்லாம் அவங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஒரு பெரிய தொகைலாம் விழுந்திருக்கு, அது சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த அமைப்பை நம்ம சொல்ல முடியாது. அந்த யோக நாட்களை வேணால் நம்ம சொல்லலாம். உங்கள் நட்சத்திரத்துக்கு யோக நாட்களை சொல்கிற அன்றைக்கி உங்களுக்கு லாட்டரி சீட் யோகம் கிடைக்கலாம். பட் கிடைக்கிறதுக்கு ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும். சரியா? தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா சொல்லிடலாம், உங்களுக்கு யோகா இருக்குங்க, இப்போ இருக்குது இப்போ இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த அமைப்பு இருந்தால் தான் கிடைக்கும். அது ஃபஸ்ட்டு பரிசு கிடைக்குன்னா சொல்ல முடியாது.
ஏதோ ஒன்று கிடைக்கும். அது லாட்டரி சீட்டு மூலியமாக கிடைக்கானா அதுவும் சொல்ல முடியாது. 2ஆம் இடம் வலுப்பெறணுங்க. ஜனன ஜாதகத்தில் 2ஆம் இடம் யாருக்கு வலுப்பெறுதோ, 2ஆம் இடம் 5ஆம் இடம் வலுப்பெறணும். 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம், பணம் வருகிறது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். லாட்டரி சீட்டுங்கிறது அதிர்ஷ்டம் தானே. அதிர்ஷ்டம் அடித்து அது அப்படியே பணமாக தான் வரும். லாட்டரி சீட்டு விழுந்தவங்களுக்கு யாரும் வேறு எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது, பணமாக தான் கொடுப்பாங்க. வேறு குத்து விளக்கோ வேறு தங்க நகையோ கொடுக்க போகிறது கிடையாது. லாட்டரி சீட்டுங்கிறது முழுக்க முழுக்க கேஷ், பணம் சம்மந்தப்பட்டது. ஸோ பணம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி வந்து 2ஆம் இடம் தான். தனஸ்தானம் வலுப்படணும், 5ஆம் இடம் வலுப்படணும். 2 5ஆம் இடம் வலுப்பட்டு ஜனனஜாதத்தை வலுப்பட்டு அதுக்குண்டான தசாபுத்தி நடந்து அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஏதோ பலனை கொடுக்கும். சரியா? அதுக்கு மேலே அது சூப்பர் பவராக அடிக்கதாங்கிறது வந்து அதில் இன்னும் கொஞ்சம் கூட போய் பார்க்கணும். அந்த அந்தரம் சூட்சுமம் பிராணமெல்லாம் பார்த்து அந்த கிரகங்கள் கோச்சாரத்துலேயும் நல்ல நட்சத்திர சாரம் எடுக்கும்போது கரெக்டாக கிளிக்காக அடிக்கும். இந்த கேரம் போர்டில் காயின்ஸ் அடிக்கிறாங்களே, சில பேர் இந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டாங்கன்னா எல்லா காயின்ஸும் போட்டு முடிச்சு தான் வைப்பாங்க. அப்படிப்பட்டு விளாட்றவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். டக்கு 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 டக்குன்னு ஒரே இதில் அடிச்சிடுவாங்க, ஒரே அட்டம்ப்ட் தான். அப்படி விளாட்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இப்படி விளாட்றவங்களுக்கு ஒரு யோகம் இருக்கும், அந்த ஒரு டேலண்ட்டும் இருக்கும், அந்த யோகமும் இருக்கும். அந்த யோகம் வந்து கிடைக்கும். சரியா? அதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான். என்ன தான் சொன்னாலுமே அங்கே இருந்தால் தான் வரும், சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இப்போதைக்கு வந்து இந்த சுக்கிர பயிற்சி வந்து ஓரளவு மத்திய பலனில் தான் இருக்குது. துலாம் ராசி இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லா இருக்குது. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, செலவு பண்ணாதீங்க. இரவு நேரம் பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்படியே போனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. கார் ஈரில் போகிறவங்களாம் கவனமாக போயிட்டு வாங்க. 12ஆம் இடத்துல ஒரு நட்சத்திர ராசிநாதன் இருக்கிறார். 8 கோடி 12ஆம் இடத்துல இருக்குது. கொஞ்சம் தூரமாக போயிட்டு வரதுக்கெல்லாம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களும் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.